பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய கடமை இன்னதென்று ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, என்ன கடமை? 2 காரியம். 1, தேவனுக்கு பயந்து நடக்கணும். 2வது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். ஹல்லேலூயா. இது ஒவ்வொரு பிள்ளைகள் மீது விழுந்த கடமை. சோ ஒரு மனுஷன் இந்த பூமியில பிறந்து மரிக்கிற வரைக்கும் ஒரு காரியம் நிறைவேறணும். என்னன்னா, கடவுளுக்கு பயந்து அவர் சொல்லுகிற விதன்படி கற்பனைகளை நாம் கை கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆனா இந்த காலகட்டத்துல, இப்ப இருக்கிற காலகட்டத்துல யாருக்கும் பயம் என்பதே இல்ல. தெய்வ பயமும் இல்ல, பெரியவங்க பயமும் இல்ல, மற்றவர்களை நம்ம மதிக்கணும்ன்ற எண்ணமும் இல்லாம போச்சு. வாலிப பிள்ளைகளாகட்டும், பெரியவங்களை பார்த்தா மதிக்கிறதும் கிடையாது. பெரியவங்களாகட்டும், சோ நான் தான் பெரியவங்களாச்சா, நான் ஏன் கடவுளுக்கு பயப்படணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறோம். சோ யாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லைன்ற மாதிரி இந்த காலகட்டத்துல ஜனங்க எல்லாம் மாறி போயாச்சு. இல்ல, நம்ம ஒரு காரியத்துல தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னா, ஏன் பயப்படணும் அப்படின்னா, நியாயாதிபதியாக கர்த்தர் இந்த உலகத்துல வருவார். வந்து ஆண்டவர் உங்களை எல்லாம் கொண்டு போறப்போ நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம நிற்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். ஆண்டவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளா நிற்க போகிறோம். ஆண்டவர் பரலோகம் நரகம்ன்ற 2 காரியத்துக்கு நடுவுல ஆண்டவர் நிற்பார். ஜட்ஜா அவர் நிற்பார். சோ அவர் முன்னாடி நம்ம கை கட்டி நின்னுதான் ஆகணும். இதுதான் காரியத்தின் கடைத்தொகை. கடைசியில நீ எங்க வந்துதான் நிக்கணும்? கடவுளுக்கு முன்னாடி வந்து நின்னுதான் ஆகணும். பாருங்க, அதுக்குதான் 14வது வசனத்துல வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியமும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமேன், ஹல்லேலூயா. நீங்க ஏன் பயப்படணும்னா, நீங்க நல்லது செஞ்சாலும் ஆண்டவர் கொண்டு வந்து நிக்கணும். சோ நீங்க கெட்டது செஞ்சாலும் நீ தேவ சமூகத்துல வந்து நின்னுதான் ஆகணும். தேவன் நியாயம் விசாரிப்பார். ஆமேன். ஆகையால நீங்கள் எல்லா பயத்தோடு பயந்துதான் ஆகணும். சோ நன்மை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்ற புகழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்ற கிரீடமும் உண்டு. அதே தீமை செய்தவர்களா இருந்தா அதற்கான தண்டனையும் உண்டு என்பதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, தேவ பிரசங்கத்துக்கு கேட்க வந்திருக்கிறவர்களே, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் கடந்தவர்களே, ஒன்றை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணும்? நீங்க மாத்திரம் இல்ல, பிரசங்கிக்கிற அடியனும் சரி, ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நியாயாதிபதி வரப்போகிறார். அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவருக்கு முன்பதாக நாம எல்லோரும் அவருக்கு பயந்து நடுங்க வேண்டும். அவருக்கு பயந்து அவருடைய சமூகத்துல நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார், நம்மை பாதுகாப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல யோபு குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனா இருந்தான். தேவன் ஒரு சாட்சியை யோபு குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அந்த மாதிரி இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளை, உங்களை குறித்து வருங்காலத்துல கர்த்தர் சாட்சி சொல்லணும். என் பிள்ளை எப்பயுமே என்னை பார்த்து பயத்தோடு பக்தியோடு தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நடத்துறாங்க அப்படின்னு ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. சோ தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்க சகல விதத்திலும் பயபக்தி உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். யோபு சகல விதத்திலும் தேவனுக்கு பயந்து நடந்தபடினால இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா, தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கணும்னா, நிச்சயமாய் அவருக்கு பயந்து நடுங்குகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். நன்மையும் தீமையும் ஆண்டவர் நியாயத்துல கொண்டு வருவார் என்ற ஞாபகத்துல நீங்கள் சகல விதத்திலும் கீழ்ப்படிதலோடு நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா, ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பா பயத்தோடு பக்தியோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய கிருபைகளை கட்டளையிடுவீராக. பயப்படக்கூடாதபடிக்கு எல்லா விதமான நிர்விசாரத்தின் ஆவிகளையும் தேவையற்ற பிசாசுடைய தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். தேவனுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆண்டவரே பெரியவர்களுக்கும் கீழ்ப்படுகிற ஞானமும் அறிவும் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும். ஆசீர்வதியும் தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.